ஹாப்பி நியூ இயர் நண்பர்களே. அவங்க எல்லாரும் வயலான போயிருக்கிறாங்கடா. எனக்கே தெரியாத அவங்க போனது. எனக்கே உங்க தாத்தா தான் சொன்னாரு. உன்னை யாரா எங்க தூக்கிட்டு போவாங்க? நான் என்ன பார்த்தா உனக்கு வயசான பொண்ணு மாதிரியா தர்றேன்? நான் கிளவிடா. நான் எப்பறம் உன்னை அங்கே தூக்கிட்டு போவேன்? கம்முன்னு இருடா. ஏன்டா அப்படி என்னை தொல்லை பண்ணுற காலையிலே? டேய் கம்முன்னு இருந்து சொல்லிட்டான், அடிச்சு போடுவான். அவங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. போய் கம்முன்னு போ. ஆமாடா ஆமாம், செல்லணும்னு சொல்லுவேன், எல்லாரும் சொல்லுவேன். உன்னை கூட்டிகிட்டு போனா எப்படியாச்சும் ஐஸ் வச்சு வேலையை வாங்க வச்சிருவேன். ஆமாம் தானே? போடா டேய் போடா. எனக்கு கோவம் மட்டும் வந்துச்சு, அடிச்சு போடுவோம். அப்புறம் காலையிலே என்னை கோவப்படுத்தாத. சரோ என்னை கூட்டிட்டு போ சரோ. சரோ நீ என் சரோ தானே, கூட்டிட்டு போயா? இல்லை என்னல சரோ நல்லா சொல்லி கூப்பிட்ற? உன் வேலை ஆகுன்னா நீ என்னாலும் சொல்லுடா. நீ அவ்வளோ விளைஞ்சி வேண்டா. சரோ ஆமா சரோ, விளைஞ்சதெல்லாம் நான் போய் பார்க்கணும். என்னை கூட்டிட்டு போ சரோ. ஏ போடா பொசக்கத்து பையா, காலையிலே வந்து உயிரை எடுக்கலாம். சே இதெல்லாம் என்னடா சொல்கிறது? உனக்கு தேவை இருக்கிற போது மட்டும் வந்து கொஞ்சம் வேண்டியது, அதுக்கப்புறம் கண்டு கூட மாட்டேன்ற. அவ்வளோ கரடா நீ. இந்த வயசுலேயே உனக்கெல்லாம் இவ்வளோ இது. நீ பேட் சரோ, நான் உங்களோட பேசுறதில்ல. போடா போ. உனக்கு தேவையாக்கிறதெல்லாம் பண்ணும் போது குட் சரோ, உனக்கு தேவையாக்கிறது பண்ணாத போது பேட் சரோவா? போடா போ, கோவப்படுத்தாத. அப்புறம் பாட்டி அடிச்சு போடுவேன், பார்த்துக்கோ. நீ பேட் பாட்டி போ, நீ என் கூட பேசாத. சரி எதுக்கு நீ இப்போ அழுதுட்டு இருக்க காலையிலே? சொல்லு. அழாத, அவங்க வந்துடுவாங்கடா. எதுக்குடா அப்படி அழுதுட்டு இருக்க? அழாதடா. ஏலே அர்ஜுன், பாருலே எவ்வளோ அழகா பயிரெல்லாம் வந்திருக்குன்னு. ஆமா ரம்யா, அன்னைக்கு அந்த ஆண்டி எல்லாம் நட்டாங்கல்ல, அது எவ்வளோ அழகா இருக்குல்ல. ஏங்க உரம் போடுறவங்கள கூப்பிடுங்க, அந்த அண்ணா கூப்பிடுங்க உரம் போடுறதுக்கு. ராமசாமி வாங்க, கொஞ்சம் உரம் போட்டுருவீங்க. வந்துட்டீங்களாண்ணா? உரம் ஊரியம் எல்லாம் கலந்துருச்சா? சரி எடுத்துட்டு வாங்க, போட்டுடலாம். இந்தா ராமசாமி, உரம் ஊறி எல்லாம் கலந்துருச்சு பாரு. ஏலே அர்ஜுன், இந்த உரமெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னு தெரியுமாலே? எனக்கே தெரியல ரம்யா, நானே இவ்வளோ நேரம் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். டி அர்ஜுன், நீ என்னடா படிச்ச அப்போ? இது கூட உனக்கு தெரியலடா? ஏய் ரம்யா, எனக்கு தெரியல, சரி விடு. உனக்குமா தெரியாது? நீ தான் என்னோட ரொம்ப நல்ல படிப்பு. உனக்கே தெரியல, நீ என்ன கேக்குறியா? டே அர்ஜுன், நீ தாண்டா என்னோட பெரியவன், நீ தானே என்னோட பெரிய கிளாஸ்ல படிக்கிற. அப்போ இதெல்லாம் உனக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். நீ தான் எனக்கே சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் என்னன்னு. இன்னும் இதெல்லாம் எனக்கு நடக்கல ரம்யா. அதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டேனா இதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வில்லேஜில் இருந்திருந்தா கூட நம்ம எதுக்கு பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்னெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நாமளே சிட்டியில் இருக்கோம், எனக்கு தெரியல ரம்யா. சரி அர்ஜுன், சரி. உனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அம்மா கிட்ட கேட்டுக்கோ, இல்லை அப்பா கிட்ட கேட்டுக்கோ, அவங்களுக்கு தெரியும்ல. சரி அர்ஜுன், அம்மா கிட்டே கேட்கலாம். அப்பா எப்படியோ தப்பிச்சாச்சு. எல்லாம் நம்மகிட்ட கேள்வி கேட்டே சாகடிச்சிருப்பா.
அம்மா ஏன் அம்மு கூப்பிட்ட? அம்மா, அந்த அங்கிள் என்ன பண்றாங்க? கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா அவங்க என்ன பண்றாங்கன்னு? அவரா இந்த வயலில் இருக்கிற பயிர்களுக்கு ஊரியா உரம் விதைக்கிறாரு. ஊரியா உரம் பயிர்களுக்கு என்ன பண்ணாமா? அதுவா, பயிர்களுக்கு வந்து அது ஊரியா உரம் வந்து ஊட்டச்சத்து கொடுக்கும். நடுற பயிருங்களுக்கு வந்து பயிர் வந்து இப்போ கம்மியாக வச்சு இப்படி நடுறாங்கன்னா 2-3 பயிர் தான் வச்சு நடுவாங்க. அந்த ஊரியா உரமெல்லாம் போட்டால் பயிர் வந்து இன்னும் அதிகமாக அதுலேருந்து கிளை எடுத்து நல்லா பயிர் நல்லா இது பெருசு பெருசாக வரும். ஹைட் ஆகிறதுக்கும் அதுக்காக அது போடுறது. அப்படியாம்மா? சரிம்மா, புரிஞ்சிடுச்சு. அர்ஜுன், இந்த ஊரியா உரமெல்லாம் நம்மளுக்கு எஃபெக்ட் பண்ணாதா? இது ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் தானே? ஏன்னா இதுதான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அப்போது இது நம்மளுக்கு பாதிக்கப்படாதா? ஏன்னா நம்ம இதுதான் சாப்பிடுவோம். அப்போ இது நம்மளுக்கு பாதிக்காதா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம்? கண்டிப்பா பாதிப்பெல்லாம் இருக்கும் ரம்யா. ஆனா அது வந்து நம்ம போடுற அளவு பொறுத்து தான். நம்ம அதிகமா போட்டோம்னா பாதிப்பு அதிகமா இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா நம்ம வந்து கம்மியா போய் யூஸ் பண்ணணும் கெமிக்கல்ஸ் எல்லாம். அதனால இதோட பாதிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ரம்யா. சரி அர்ஜுன், சரி. ஆரம்பிச்சிட்டா கொஸ்டின் எல்லாம் கேட்க. அம்மா, வீட்டுக்கு போகலாமா? இரமு இந்த அண்ணா இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் போயிடலாம். சரிம்மா. நீ பேட் பாட்டி. நான் கூட பேச மாட்டேன். தாத்தா இன்குன்னு சொல்ல, நான் தாத்தா கிட்ட போய் கேட்டுக்கிறேன். பேட் சரோஜா, இனிமே என் கூட பேசாத. ஆமாலே, நான் பேட் பாட்டியாகவே இருக்கிறேன். விடு, உங்கள் தாத்தா பெட்ரூமில் தான் இருக்காரு. போய் அவர்கிட்ட கேட்டுக்கொண்டு என்ன கேட்கணுமோ. என்கிட்ட இனிமேல் வராத. இனிமே என் கூட பேசாத நீ. போலே போ. போது இங்கே நின்று வசனம் எல்லாம் பேசுனது. பேச மாட்டாராமே. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வருவான். பாட்டி, எனக்கு கடல மிட்டாய் வேணும் பாட்டி, தாத்தா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லு பாட்டி அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்போலாம் தெரியாது பேட் பாட்டி பேட் சரோஜா. அப்போ வந்து கேட்பான். அவ்வளோ நடிப்பு. அம்மா, இந்த வயசுலேயே இப்படி நடிக்கிறான். அவனுக்கு தேவையான விஷயத்த முடிச்சுக்கிறதுக்கு எவ்வளோலாம் நடிக்கிறான். போது சரோஜா, நிறுத்து. உன்னோட அப்பாவே அதுக்கு தானே உன் பேர் சரோஜான்னு வச்சிருக்காங்க. நீயும் அந்த காலத்துல நடிச்சிட்டு தானே இருந்த. போது, நிறுத்து. இல்லை, உனக்கு என்னலே? எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சார்லே. போலே போ. உனக்கு என்ன? நடித்தா உனக்கு என்ன? நடிக்கணும்னா உனக்கு என்னலே? போலே. சும்மா வந்து என்னை கோவப்படுத்திட்டு இருக்காத. பாட்டி கொஞ்ச நேரம் கம்முன்னு தான் இருப்பேன். அப்புறம் அடித்தானா தாங்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஓடிடு. டென்ஷன் படுத்துக்குனே வந்துடுறாங்கப்பா காலையிலே. நான் போய் என்னோட தாத்தா கிட்டே பேசிக்கிறேன். என் தாத்தா கண்டிப்பா என்னை கூட்டிட்டு போவாங்க. தாத்தா, தாத்தா. இந்த வீட்டில் நம்மளுக்கே எதுவும் தெரியறதில்ல. யார் எங்கே போகிறாங்க, யார் என்ன பண்ணுறாங்கன்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டு செய்யறதில்ல. இவன் வேற ஒருத்த வந்துடுறான். தாத்தா, தாத்தா. சொல்லுடா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? தாத்தா, நான் உன்னை கேக்குறேன். எனக்காக ஒண்ணு செய்றீங்களா தாத்தா? என்னடா சொல்லு, தாத்தா செய்யறேன். கடல மிட்டாய் வேணுமா? என்னன்னு சொல்லுடா, ஏன் அழுதுட்டு இருக்க? உன் பாட்டி அடிச்சுட்டாளா? இரு, நான் அவளை போய் பேசிக்கிறேன். அழாத. ஆமா தாத்தா, சரு ரொம்ப தான் பண்றா. என்னடா பண்ணாவ? சொல்றா. தாத்தா, மாமா, அத்தை எல்லாரும் வயலுக்கு போயிருக்காங்கல்ல. நான் வந்து சரு கிட்ட கேட்டேன். சரு, என்னையும் கூட்டிட்டு போ சரு, நானும் போகணும் சரு அப்படின்னு. ஆனா சரு தான், நான் கூட்டிட்டு போக மாட்டேன், நான் என்ன வயசு பொண்ணா, எனக்கு வயசாயிடுச்சுல அப்படிதான் சொல்லிட்டு இருக்க தாத்தா. நான் சின்ன பையன் தானே, என்னை கூட்டிட்டு போக கூடாதா சரு?
உங்க பாட்டி சொல்றதும் கரெக்ட் தானடா. அவளுக்கும் வயசாதுல்ல. அவ எப்படி வயலெல்லாம் போவா? அங்கெல்லாம் வழுக்கும். வயசான காலத்துல எதுக்குடா அங்கெல்லாம் போயிட்டுன்னு சொல்லிட்டு தான் அவ அப்படி சொல்லியிருப்பா. சரியா? அவங்களே வந்துருவாங்கடா. இன்னொரு கொஞ்ச நேரம் தான். அவங்க சீக்கிரமா போயிட்டாங்க. நீ அப்போ தூங்கிட்டு இருந்தல. நீ சின்ன பையன் தானே, நீ நல்லா தூங்கணும்ல. அதான் உன்னை விட்டு போயிட்டாங்க. சரியா? அவங்க எல்லாம் வந்துருவாங்கடா. போட்டுட்டா நீயும் பேட் தட்டா தான் என்னை யாரும் கூட்டிட்டு போக மாட்டேன்றீங்க. போங்க, நான் யார் கூட பேச மாட்டேன். போங்க. சரி, நீ வயலெல்லாம் போக வேண்டாம். தாத்தா கூட கடைக்கு வரியா? நம்ம போய் கடல மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வரலாம். சரியா? நானும் வர மாட்டேன். நான் யாரு கூட வர மாட்டேன். என்னை வயலுக்கு கூட்டிட்டு போங்க. சரி, போலாம். கடல மிட்டாய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போலாம். சரியா? போலாமா தாத்தா? சரி தாத்தா, போலாம் போலாம். சரி தாத்தா, கல்ல மிட்டாய் வாங்கிட்டு போலாம். சரி, நீ போயிட்டு ரெடி ஆயிட்டு வா போ. அம்மா கிட்ட சொல்லி துணியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வா போ. போயிட்டு நம்ம வயலுக்கு போயிட்டு வரலாம். சரியா?